ஹலோ ஆல், வெல்கம் டு ஜிகே மெஹந்தி ஆர்ட். இந்த வீடியோவில் வந்து ஒரு மெஹந்தி விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு ப்ரைடல் மெஹந்தி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசிக்கான டிசைன் தான் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம இன்றைக்கி மெஹந்தி வைக்க போயிட்டுருக்கோம். லொக்கேஷன் வந்து பெரவலூரில் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. என்னென்னா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி என்னோடய ப்ரைடு இருக்காங்க, ஸ்ரீஜான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ப்ரிஃபர் பண்ணி என்கிட்ட வர கிளைண்ட் இவங்க. ஸோ ஒருத்தவங்க மூலமாக ரெஃபர் பண்ணி வர கிளைண்ட்டு. ஸோ ஒர்க்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை புக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு தான் நம்ம போய் மெஹந்தி வைக்க போகிறோம். டிசைன் எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, குயிக்காக வந்து ரெடி ஆகிட்டேன். பொட்டு மட்டும்தான் மிஸ்ஸிங், பொட்டு வைக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொண்டு போகிறேன் அப்படின்றத நான் குயிக்காக உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வந்து நீங்கள் நினைக்கலாம் இது கோல்டு பாக்ஸ்ன்னு, பட் இது கோல்டு பாக்ஸ் இல்லை. இதில் வந்து நான் வந்து பின்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ 0.38 mm அண்ட் வந்து 0.5 mm வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மேஜர் திங் வந்து கோன் அண்ட் சிசர் டிஷ்யூ அலாங். இந்த மூணுமே வந்து ஒன்னாவே வச்சிருப்பேன் நான். டிஷ்யூ பேப்பர் இங்கே இருக்க பக்கத்தில். ஓகே, சிசர் வந்து எதுக்குன்னா நமக்கு இடையில ஸ்டக் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை கட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம குயிக்கா அவங்க கிட்ட கேட்டு இது பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம கையோட வந்து வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஜிப்லாக் கவர்ல வந்து செலோஃபேன் ஷீட், ப்ரீ கட் ஷீட்ஸ் வந்து வச்சிருக்கேன். அண்ட் ஒரு பிளேட் வந்து வச்சிருக்கேன். ஒரு எமர்ஜென்சி அங்கே கிடைக்கலன்னா என்ன பண்றது அதனால. அதுக்கப்புறம் வந்து டேப் டிஸ்பென்சர், தெரியுதா, டேப் டிஸ்பென்சர், என்னோட விசிட்டிங் கார்டு அண்ட் இந்த மைக்கோட கவர். இதெல்லாமே வந்து எதுக்காக இந்த கவர்ல போட்டு வச்சிருக்கேன்னா, மழை வந்து இப்போ வர்றது எல்லாமே வந்து மழை சீசன். ஸோ அதனால மழை காலத்துல நம்ம பொருளை நம்ம தான் பத்திரமா வச்சுக்கணும். அதனால ஓகேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேரி பண்ணிட்டு இருக்கேன். இது வெயில் காலத்துலயும் நான் இதை தான் கேரி பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாக்ஸ் வச்சிருந்தேன். இப்போ அந்த பெரிய பாக்ஸ் வந்து நிறைய கோன்ஸ் இருக்கிறதுனால ஃப்ரீசர்ல இருக்கு. ஸோ இது வந்து லஞ்ச் பாக்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு ஹேண்டியான ஒரு இதுல வந்து கொண்டு போயிட்டு இருக்கேன். ஒரு 10 to 12 கோன்ஸ் வந்து நான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஒரு பிரைடுக்கு மட்டும் தான் நான் போட போறேன். என்ன பாத்தீங்கன்னா ஆங்கிள் சைஸு, அதுக்கப்புறம் எல்போல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நான் ஒரு 12 கோன்ஸ் கிட்ட எடுத்துட்டு போயிருக்கேன். 12 to 14 இருக்கும்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஓகே, இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதான் பாக்கி. பாத்தீங்கன்னா என்னோட ஸ்பெக்ஸ் வந்து மறக்காம எடுத்துட்டு போகணும். ஏன்னா வண்டியில போகும்போது 1000 தூசிகள் தும்பல்கள் எல்லாம் வரும். ஸோ அதனால ஸ்பெக்ஸ் போட்டுக்கணும் அண்ட் வாட்ச் போட்டுக்கணும். எல்லாமே வந்து ரெடியாக இருக்கணும். இந்த வாட்ச் வந்து என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தா, எனக்கு சிங்கப்பூர் போகும்போது வாங்கி கொடுத்தா. என்னடா பந்தா பண்ணுறாளேன்னு பார்க்காதீங்க, நிஜமாவே அவள் சிங்கப்பூர் மலேசியாலாம் போயிருக்கா. ஸோ அதனால இதை வந்து அவள் ஞாபகார்த்தமாக எங்கே போனாலும் நான் வந்து இதை கட்டிட்டு போயிடுவேன். இதை பார்க்க வந்து நம்ம ஊரில் இது கொஞ்சம் சின்னதாக, ஐ மீன் சின்னதா தெரியலாம். இப்ப நிறைய பேர் ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் கட்டுறாங்க. எனக்கு அதெல்லாம் விட இந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால இதையும் நான் வந்து கேரி பண்ணுவேன். வழக்கமா நான் வந்து ரைட் ஹேண்ட்ல தான் கட்டுவேன். என்னன்னா நம்ம ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்றோம். ஸோ அதனால ரைட் ஹேண்ட்ல கட்டாம நான் இதுல வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, என்னோட பேக் பேக்ல எல்லாமே எடுத்து ரெடியா இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். வாங்க பண்ணலாம். ஓகே, என்னோட பர்ஸ் வந்து மறக்காம வச்சிருப்பேன். அண்ட் என்னோட லிப்ஸ்டிக் இருக்கும், இப்போ அதை தான் போட்டிருக்கேன் நான். அந்த சைக்கிள் கேப்ல நான் போய் போட்டு வந்துட்டேன். அண்ட் தென் தைலம், ஆஸ் யூஷுவல் தைலம். ஓகே, இப்போ இந்த ஃப்ரண்ட் ஜிப், இது வந்து இந்த ஜிப் நான் எதுக்காக யூஸ் ஆகுது நான் உங்களுக்கு இப்போ போகும்போது நான் காமிக்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா காமிச்சேன் இல்லையா, கோன்ஸ். அப்புறம் இது ஆல்ரெடி உள்ள வச்சாச்சு, டப்பா, கவர் டப்பா அண்ட் டிஷ்யூ. டிஷ்யூ அண்ட் வேற ஏதாவது மறந்துட்டேன்னா இல்லை, வேற எதுவும் மறக்கல. ஸ்பெக்ஸ், என்னோட ஸ்பெக்ஸ். ஓகே, ஓரளவு டீசெண்டா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன் இவ்வளோ ரெடி ஆகி போகணுமா? ஒரு நார்மல் மெஹந்தி வைக்கிறதுக்கு இவ்வளோ பில்டப் தேவையா நீங்க யோசிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். இப்போ ஒரு இடத்துக்கு போறோம்னா, யாரையாவது மீட் பண்றோம் அப்படின்னா, அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட் தான் போன்றத. நம்ம எப்படி இருந்தாலுமே நம்மளோட ட்ரெஸ்ஸிங் கோட் வந்து நல்லா இருக்கணும். ஆனா எனக்கு நல்லா இல்லை, நான் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே, கிளம்பலாமா? பைக் ரெடியா இருக்கு.
போலாம். போய் விஷ்ணு அம்மா வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கிளைண்ட் வீட்டுக்கு போக போறோம். இப்பவே மணி வந்து 8:15 ஆயிடுச்சு. ஓகே சீக்கிரமா போலாம் பாய்ஸ். ஓகே கைஸ் சீக்கிரமா போலாம் வாங்க. மறக்காம ஹெட்போன் எடுத்துக்கணும். பாக்கெட் எஃப்எம் அந்த மாதிரி பாக்கெட் ஹெட்போன் இவர் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே ஓகே அவ்வளோதான் என்னோட கெட் ரெடி. ஓகே நம்ம போலாம் வாங்க போலாம். பாய். எதுக்கு கண்ணாடி போட்டிருக்கு? தூசி போடுவோம்ல, அதனால நீ கண்ணாடி போட்டுக்கோ சரியா? அம்மா ஹெல்மெட் போட்டுக்கிறேன். ஓகே ஓகே இல்ல